சிவன் வழிபாட்டுக்கும் சோமவாரம் விரதம் இருப்பது மிக நல்லது. சிவனுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்வதால் 7 ஜென்ம பாவங்களும் தீரும். திங்கட்கிழமை அம்பிகை வழிபாட்டுக்கு உகந்த நாள். அம்பிகை வழிபாட்டுக்கு மட்டுமல்லாமல் சந்திரனை வழிபடவும் திங்கட்கிழமை உகந்த நாள். கூடவே திங்கட்கிழமையை சோமவாரம் என்கிறோம். சோமன் என்று பெயர் சிவனுக்கு உரியது. சந்திரனை முடிசூடிக் கொண்டவர் சிவன். அப்படி சந்திரனை முடிசூடிக் கொண்ட சிவன் சேலத்தில் உள்ள ஸ்ரீ காவடி பழனியாண்டவர் ஆசிரமத்தில் இருக்கிறார். சர்வலோக நாயகி சமேத சர்வதோஷ நிவர்த்தீஸ்வரர். இந்த பெயர் உலகத்தில் எந்த சிவனுக்கும் கிடையாது. இந்த ஆசிரமத்தில் உள்ள சர்வதோஷ நிவர்த்தீஸ்வரர் பீடத்தில் 12 ராசிகளை அமைத்து அதன் மேல் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இந்த சிவனை வழிபட்டால் யமபயம் நீங்கும். இதய சம்பந்தப்பட்ட நோய் உள்ளவர்கள் இவரை வழிபட்டால் விரைவில் குணமடைவார்கள். அதனால் அன்று சிவனை தரிசித்தால் சகல தோஷங்களும் நீங்கி சகல செல்வங்களும் கிடைக்கும். திருமணம் விரைவில் நடைபெறும். வழக்குகளில் வெற்றி, வியாபார அபிவிருத்தி அடைவார்கள். சிவனுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்வதால் 7 ஜென்ம பாவங்களும் தீரும். 1000 அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிட்டும். 1000 பேருக்கு அன்னதானம் செய்த பலன் கிடைக்கும். கோடி தானம் செய்த பலன் கிடைக்கும். காசியில் குடியேறி வாழ்ந்த பலன் கிடைக்கும். பாடசாலைகள் அமைத்த பலன் கிடைக்கும். வேள்விகள் செய்த பலன் கிடைக்கும். ஸ்வர்ணதானம் செய்த பலன் கிடைக்கும். வில்வார்ச்சனை செய்வதால் கோடி புண்ணியம் கிடைக்கும். வில்வார்ச்சனை செய்தால் சிவலோகத்தை அடைவர். திங்களன்று ஆகாரம் ஏதுமின்றி உபவாசம் இருந்து சர்வதோஷ நிவர்த்தீஸ்வரரை கிரிவலம் வந்தால் நீங்கள் மனதில் எண்ணிய காரியம் நிச்சயம் நிறைவேறும். ஓம் நம சிவாய.